श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीसरहोपवाङ्मयं सकस्ससाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்ப்பதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் முதலாம் பத்திலே 5ஆம் பதிகத்திலே 10ஆம் திருவாய்மொழிக்கு அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து 5ஆம் பதிகம் 11ஆம் பாசுரம். மாலே மாயப் பெருமானே மாயவனே என்றென்று மாலே ஏறி மால்லருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்டை இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே. மாலே மாயப் பெருமானே மாயவனே என்று என்று மாலேறி மாலருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலே தமிழ் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலேபட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே. மாலே பெரியோனே மாயப்பெருமானே ஆச்சரிய குணநிதிய மாயனே மகத்தான லீலா வினோதங்கள் புரிபவனே என்றென்று என்று இங்கனம் பலவிதமான திருநாமங்களைச் சொல்லி மாலே ஏறி பித்து பிடித்து மாலருளால் எம்பெருமானது கருணையினாலே குருகூர் சடகோபன் பொருந்தப்பெற்ற திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார் பாலே தமிழர் என்கின்றார். அருளிச் செய்ததான பாலுக்கு சமமான இனிமையுள்ள தமிழிலே வல்லவர்களாய் என்ன இசைக்காரர் இசையறிந்து பாட வல்லவர்களில் பக்தர் பக்திமான்கள் என்ன பரவும் கொண்டாடும்படியான ஆயிரத்திற் பால்பட்ட 1000 பாற்றினுள் தோன்றின இவை பத்தும் இந்த 10 பாடல்களை வல்லார்க்கு ஓத வல்லார்களுக்கு பறிவது இல்லை, யாதொரு துன்பமும் உண்டாகாது என்கின்றார். எல்லோரினும் மேம்பட்டவனே மாயச் செயல்களில் வல்லவனே வியத்தகு செயல்கள் புரிந்தவனே அனைத்தையும் நியமிக்கவல்ல சேஷித்வரூபமான சொரூபத்திலே எப்பொழுதும் உயர்த்தியை உடையவனே சம்சாரிகளையும் நித்தியசூரிகளின் நடுவிலே வைக்கக்கூடிய வியக்க வைக்கும் குணங்கள் கொண்டவனே எல்லையற்ற விபூதிகளையும் லீலைகளையும் கொண்டவனே மாலே மாயப்பெருமானே என்று திருநாமங்களை வாயாரச் சொல்லி பித்து பிடித்தவர் போல சர்வேஸ்வரனுடைய கருணையினாலே பொருந்தப் பெற்றவரான திருக்குருகூர் என்னும் திருத்தலத்திலே அவதரித்த மாறன் என்ற சடகோபன் என்கின்ற நம்மாழ்வார் இறையன்பு கொண்டு அருளிச் செய்ததும் பால் போன்று இனிமையானதும் இயல் இசை நாடகத் தமிழ் வல்லுநர்களும் அடியார்களும் ஏத்தி போற்றுகின்ற
இந்த 1000 பாக்களில் அமைந்துள்ள இந்த 10 பாசுரங்களையும் நாள்தோறும் பொருளுணர்ந்து கற்க வல்லவர்களுக்கு தான் தாழ்ந்தவன் என்று மனதால் எண்ணுகின்ற துன்பம் ஒருபோதும் வராது என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இப்பாசுரத்திலே. 1000 பாக்களை கடல் என்று சொன்னால் அவற்றுள் அமைந்த இந்த 10 பாசுரங்களையும் முத்து போன்றது என்று கூறலாம். முதல் பாசுரத்தில் நான் யோக்கியதை அற்றவன் என்று உரைத்து அகன்று சென்றார் ஆழ்வார். 2ஆம் பாசுரத்திலே அவ்விதம் அகல்வதற்கு கூட தனக்கு தகுதியில்லை என்றார். 3ஆம் பாசுரத்தில் அவர் தனது சீலகுணத்தை இவருக்கு உணர்த்தி தன்னுடன் சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ள முயன்றபோது இவரும் அவ்விதம் சேர்ந்தார். 4ஆம் பாசுரத்தில் பொருளின் மீது உடைமை உள்ளவர்கள் தங்களிடம் வந்து சேர்ந்த பொருள் அதன் பின்னர் தங்களை பிரிந்து சொல்ல விடுவார்களா என்றார். 5ஆம் பாசுரத்தில் உனது திருவடிகளை நான் கிட்டும்படியாக நீ என்னை கடாட்சிக்க வேண்டும் என்றார். 6ஆம் பாசுரத்தில் அவன் வருவதற்கு தாமதமாகவே இதோ நான் முடியப் போகிறேன் என்றார். 7ஆம் பாசுரத்தில் திருவாய்ப்பாடியில் உள்ளவர் வெண்ணெய் நமக்கு எவ்விதம் தாரகமாக உள்ளது அதுபோன்று உம்முடைய தொடர்பும் நமக்கு உள்ளது என்று சர்வேஸ்வரன் ஆழ்வாரிடம் உரைப்பதாக கூறுகின்றார். 8ஆம் பாட்டிலே தன்னுடைய சிறுமையையும் பெருமானின் பெருமையையும் கூறுகின்றார். 9ஆம் பாசுரத்தில் அவ்விதமல்ல என்னுடைய சரீரம் நஞ்சு போன்றது என்று கூற சர்வேஸ்வரன் அதுவே நமக்கு அமுதம் போன்றது என்றான். 10ஆம் பாசுரத்தில் தன்னை அவன் பக்கம் இணைத்து கொண்டு பரமபதத்தை அலங்கரிக்க தொடங்கினான் என்றார். இறுதியாக இத்திருவாய்மொழியை கற்பவர்களுக்கு ஏற்படல் பலன் கூறி ஆழ்வார் தலை கட்டுகின்றார். இத்தோடு இந்த பதிகம் நிறைவு பெறுகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.